இவ்வளவு நாள் இந்த திமுக நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கிறானுங்க. விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆட்சி இவ்வளவு சூப்பரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மட்டும் இல்லங்க, செலக்ட் ஆன எல்லா எம்எல்ஏயுமே. இந்த சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ இருக்காருல, ஈசிஆர் சரவணன், யாருங்க அவரு? 1 lakh salary வந்துருச்சு, என்ன பண்றேன்னு தெரியல. டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணுக்கு வந்து ரோட்டோரத்துல 25,000 செலவு பண்ணி ஒரு கடை ஒன்று வச்சு கொடுத்துட்டாரு. அடுத்து இன்னொரு 25,000 ஒரு முதியோருக்கு கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் 50,000 இருக்கா. மாற்றுத்திறனாளி குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கு 25,000 பிரிச்சு கொடுத்துட்டாரு. அவர் கேட்டா சொல்றாரு, நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன், எனக்கெல்லாம் தினக்கூலி தான், எனக்கு இந்த 1 lakh பெரிய காசா இருக்கு. சோ என்னோட முத மாச சம்பளத்தை நான் மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா அதான் நான் செஞ்சுட்டேன், எனக்கு இப்ப திருப்தியா இருக்கு அப்படின்றாரு. ஊர் போட்டா நல்லவன் பூரா டிவிக்கில இருந்தா, ஏய் திமுக காணாம போயிருப்படா, என்னடா பண்றது இப்ப? எனிவேஸ், அண்ணன் சரவணனுக்கு வாழ்த்துக்கள். நல்ல வேலை திமுக ஆட்சிக்கு வரல. திரும்ப வந்துருந்துச்சுன்னா என்ன இருக்கும் தெரியுமா? அவ்வளவுதான், தமிழ்நாடு மேப்ல இருந்து காணாம போயிருக்கும், மொத்தமா அழிச்சிருப்பாங்க. ஆனா விஜயன் உண்மையிலேயே பாராட்டணுங்க. இவர் ஜஸ்ட் ஒரு ஆட்டோ டிரைவருங்க. அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். உண்மையிலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம டிவிக்கோட கொள்கைன்னா என்னன்னு தெரியல சொல்லிட்டு இருப்பானுங்க. தத்திர வாயில் நல்லா வருது. சோ டிவிக்கோட கொள்கை என்னன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். சோ அதுக்கு அர்த்தம் என்னங்கறத விஜயனை காமிச்சிட்டாரு. தன்னோட டிரைவரா இருந்த பையனுக்கு கூட எம்எல்ஏ சீட்டை இன்னைக்கு அமைச்சர். கிரேட்ரா.